பவர்லயே இல்லாத ஒரு திமுகவால பண்ணுதுன்னா நீங்க பவருக்கு வந்து உங்களுக்கு என்ன, உங்களால என்ன பண்ண முடியும்? இனி வரைக்குமோ திமுக தான் ஆள்ற மாதிரியும் தாவக எதிர்கட்சி மாதிரியும் தான் நடந்துட்டு இருக்கு. நோ கமெண்ட் சொல்ற ஒரு அமைச்சர், நாங்க எதுவும் பேச மாட்டோம்னு போற ஒரு அமைச்சர், சினிமா முகத்துல இருக்கும் அமைச்சர்கள், எவ்வளவு பிரச்சனைகள் சார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குது, ட்ரக் மாஃபியான்னு சொல்றாங்க. பாஜக எப்படி வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஆட்சியை முடிச்சதோ இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வச்சு தாவைக்கா பிடிச்சிருக்காங்க. பேசினா ஒடுக்கப்படுமா எங்க குரல்லாம்? உங்களை எதிர்த்து பேசவே கூடாதா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம், நான் இசை. இன்றைய நேர்காணலில் நம்மோட சமூக ஊடக செயற்பாட்டாளர் RJ சரண் ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சரண். வணக்கம் இசை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் இசை, சொல்லுங்க. கண்டிப்பா அணில்களோட தொந்தரவோட ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நேற்றைக்கு கிரேஸ் பானோ அவர்களுடைய ஒரு பதிவு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. குறிப்பா இவங்க வந்து திருநங்கைகளோட குரலா திருநங்கை பிரஸ் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தையுமே நடத்திட்டு வராங்க, அதோட ஆசிரியரா இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருது. அப்படிதான் நேற்றைக்கு வந்து நீங்க பேர் வச்சுட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்க காலை கழுவி குடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இது திமுகவை குறித்து தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுமே நல்லா தெரிய வருது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? உங்களுடைய கருத்து என்ன? நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அறிவாளியுமே டேக் பண்ணிருக்காங்க அவங்க போஸ்ட்ல. சோ திமுகவை தான் சொல்றாங்க. விமர்சனங்கள் இருக்கலாம், திமுக மேல எங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கு. எங்க இருக்கோமோ அங்க இருந்து கேள்வி கேட்கணும்ன்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சித்தாந்தம், கோட்பாடு, கொள்கைகளுடைய நான் கத்துக்கிட்ட விஷயம். ஆனா இவ்வளவு கடினமான வார்த்தை, இவ்வளவு தடினமான வார்த்தை பேசணுமான்னு கேட்டா நல்லா இல்ல. கால கழுவி குடிக்கணுமான்னு கேட்டா, சிறந்த திருநங்கைக்கான ஒரு விருது கொடுக்கும் போது இனிச்சுதா வாங்கும் போது திமுக கிட்ட இருந்து, அப்ப கால கழுவி குடிக்கிறதா அர்த்தம் கிடையாதா? இந்த போஸ்ட் மட்டும் நாம் எடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல எல்லாம் ஒரு 2023 எல்லாம் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, மானுடனே மனிதர் மாற்று பாலினத்தை மதித்த மானுடனே அப்படின்னு போடும்போது அது கால் கழுவி குடிக்கிற இது இல்லையா? இப்பதான் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா 2026 வரைக்கும் அந்த திமுக அரசு இருக்கும் போது அவங்களை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அவங்க கூட நின்று இருந்திருப்போம். ஆமா இது தப்புதான் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு இங்க காலை கழுவி குடிக்கிறீங்கன்னு இப்பதான் உங்களுக்கு என்ன வார்த்தை அது, காலை கழுவி குடிக்கிறன்றது? அண்ட் ஒரு திருத்தம் ஒண்ணு பண்ணிக்கோங்க இசை, திருநங்கை திருநர் செயற்பாட்டாளர் கிடையாது அவங்க. அவங்க திருநங்கை செயற்பாட்டாளர். திருநங்கை அவங்க திருநரையும் ஏத்துக்க மாட்டாங்க. திருநர்ன்றது அதுக்குள்ள வர கே, லெஸ்பியன், இது டிரான்ஸ் மென், இத்தனை கேட்டகரி இருக்கு. ஆனா அவங்க பேசக்கூடியது திருநங்கை. சமீபத்துல நிறைய எதிர்ப்பு சொல் வந்ததால அவங்க திருநர்னு அவங்களோட மேடையில பேத்துக்கிட்டாங்க. அவங்களோட பேச்சுக்கள்லாம் பாருங்க திருநங்கை மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து திருநங்கை மட்டும்தான் மாற்றுப்பாலினம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க துரோகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது, நம்ம திருநங்கை ஆராதனான்ற ஒருத்தவங்களுக்கு வந்து ஊர் காவல்படைத்துறையில இருந்து அவங்களுக்கு பணி வந்து போலீஸ் வேலை கேட்டிருந்தாங்க. அதுக்கான 2018 போட்ட கேஸ் அது. அவங்க வந்து மேல் ஆண் அப்படின்னு தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட தீர்ப்பு, அதுக்கான ஆர்டரை திமுக அரசுல வாங்கினாங்க அவங்க. ஆனா துரதிருஷ்டவசமா நாங்களும் திமுகவை கேள்வி கேட்கிறோம், அது எதிர்த்து நீங்க மேல்முறையீடு போனீங்க திமுக அரசு. அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல. இப்போ நீங்க அவங்கள பத்தி தான் பேசுறீங்க. இப்போ சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஆராதனாவுக்கு நியாயம் வாங்கி கிடைக்கணும்னா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பேசியிருந்திருக்கணும். இப்ப மடைமாற்றம் செய்யப்பட்டு நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க அப்படின்னு போயிடுச்சு. அப்ப உங்க செயற்பாடு எதுல இருக்கு? அரசியல் பண்றீங்களா? உங்களுக்கு உண்மையாவே திருநங்கைகள் மேல அக்கறை இருந்தா அந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கோம், நாங்க பாராட்டி இருப்போம். ஆமா எங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல. இப்போ எது பேச்சு பொருளாச்சு? அப்போ ஏதோ ஒரு கதை மடைமாற்றப்பட்டிருக்கல, அப்ப நீங்க அரசியல் ஆக்குறீங்களா? காலை கல்வி குடிக்கிறதா இருந்தா நீங்க வாங்கின அந்த பட்டங்கள்லாம் திருப்பி கொடுங்க. திமுக போயிட்டு எனக்கு வேண்டாம், இந்த விருதுகள்லாம் எங்களுக்கு வேண்டாம், திருப்பி கொடுத்துட்டு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன்,
முத்தமிழறிஞர் கலைஞருடைய வார்த்தைகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்மால் பயன்பெற்றவர்கள் நமக்கு நன்றியா இருப்பாங்க நினைச்சு கூட பார்க்கவே கூடாது. இன்னொரு விஷயம், திருநங்கைன்ற பேர் வச்சது, அதுக்கான போராட்டம் பண்ணது கிரேஸ் பானு தான் ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கே. யார் சொன்னா? நர்த்தகி நடராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாங்க, திருநங்கைன்னு பயன்படுத்தலாமே, நல்லா இருக்கு அந்த வார்த்தை அப்படின்றாங்க. இன்னி வரைக்கும் ஒரு தலித் ஆக்டிவிஸ்டா இந்த ஊர்லயே, இந்த இந்தியாவிலேயே இல்லாத லிவிங் ஸ்மைல் வித்யா அதை பத்தி அன்னைக்கு பேசுறாங்க. பேசும்போது எங்களுக்கு அரவான்ற பேரே போதும், எங்களுக்கு அரவாணின்ற பேரே போதும். நம்ம தான் ஒரு கட்டமைப்புல இருக்கோம்ல, கடவுள்ன்ற ஒரு கட்டமைப்புல. அரவான்றது கடவுள் பெயர். நான் அரவாணியை எடுத்துக்கிறேன். அது எங்களுக்கு பெருமை தான் சொன்னாங்க. இல்ல, கடவுளுடைய பெயரை சூட்டாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது இருக்கு. எங்களுக்கு அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சியம் பேசுற அந்த ஒரு பேர்ல ஒரு இதுவா இருக்கணும், ஒரு ப்ராக்ரெசிவா இருக்கணும். திருநங்கை தான் வேணும். லிவிங் ஸ்மைல் வித்யா பல இடங்கள்ல பேசினாங்க. தன்னுடைய எழுத்து மூலமா அவங்க அந்த புரட்சியை பண்ணாங்க. திருநங்கை நர்த்தகி நடராஜன் அம்மா அவர்களுக்கும் தோழர் லிவிங் ஸ்மைல் வித்யா அவர்களுக்கும் மட்டுமே இந்த பெயர் போய் சேரும். இவங்க தான் கலைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, இந்த பெயரை எங்களுக்கு வைங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் நான் தான், உங்களுக்கு கொடி பிடிக்கிறது நான் மட்டும்தான் பேசுற ஆக்டிவிஸ்ட்ன்ற போர்வைக்குள்ள இருக்கிற துரோகிகளை காட்டி கொடுத்த 2027 கரண்ட் கட்டு, இந்த பவர் கட்டு ஒண்ணு. இதை நாங்க எங்க போய் சொல்றது? இது பாருங்க, மோசம். இது மாதிரிலாம் பவர் வந்துருச்சே, 2 நிமிஷம் ஆகல, வந்துருச்சு தானே. ஏசி போயிடுங்க, பவர் கட்டு போயிட்டு வந்தா ஃபேன் போயிடும், லைட் போயிடும். என்னங்க இது? கனிமொழியை கூப்பிட்டு பேசுனீங்க, தங்கபாண்டியனை கூப்பிட்டு பேசுனீங்க, இப்படி எல்லாம் எல்லாரையும் வச்சு இது பண்ணிட்டு இன்னைக்கு காது கழுவி குடிக்கிறதுன்றது ஏத்துக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதை நாங்க பெருசா இதை நீங்க அரசியல் ஆக்குறீங்க தோழர் கிரேஸ் பானு அவர்களே. இல்ல, அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுல இன்னொரு வார்த்தையும் அவங்க ரொம்ப கவனமா பயன்படுத்திருக்காங்க. நீங்க பெயர் வச்சீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு, ஆனா இது நீங்க தான் பெயர் வச்சீங்க, பட் எங்களுடைய போராட்டத்துக்கு பிறகுதான் நீங்க அந்த பெயர் வச்சீங்க, முழுமையா அந்த பெருமையை நீங்க எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அவங்க? அதாவது நாங்க போராட்டம் நீங்களா வைக்கல, நாங்க தானே போராட்டம் பண்ணோம் அப்படின்றாங்க. யாருக்கு என்னன்னு சொன்னாதான் தெரியும். இன்னைக்கு இத்தனை திருநங்கைகள் இருக்காங்கன்னு அதாவது நீங்க போராட்டம் பண்றதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒண்ணு கிடைக்கணும் இல்லையா? நீங்க உங்களை ஒரு அங்கீகரிச்சு, உங்களுக்கு நலவாரியம் அமைச்சு, உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து, திருநங்கை கார்டு கொடுத்து, உங்களுக்கு சலுகைகள் கொடுத்து, இத்தனையும் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்க இத்தனை கவுண்ட் இருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சு. இந்த அங்கீகாரம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இத்தனை கட்சிகள் இருக்கு. யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆமா, இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் இப்போதைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய, நானும் சொல்றேன், தமிழகத்தின் முதலமைச்சர் தான் ஜோசப் விஜய், தாவேகாவோட தலைவர். 10 1 வெட்டு, 8 கூட 1 கூட்டி இதை பண்ணா நம்பர் 9 வரும். அப்படி இழிவுபடுத்தின ஒரு நபர் கிட்ட நீங்க இதை போயிட்டு ஒரு போட்டோ போட்டு சொல்றீங்க. ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு பாட்டுல மீச வச்சுன்னு புடவை கட்டினாரு விஜய். பெண்களுக்கு மீச இருக்கா? அப்ப யாருக்கு மீச இருக்கு? நீங்க உண்மையாவே பெண் வேடம் போட்டீங்கன்னா அந்த மீசை எடுத்து இருந்திருக்கணும். யார் அசிங்கப்படுத்துறீங்க? இன்னொரு படத்துல வையாபுரி அவர்களுக்கு துல்லாத மனம் துள்ளும் படம் நினைக்கிறேன், தாவணி கட்டி விட்டு அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி, இவனடா வளைஞ்சு இத்தனையும் பண்ணி, சினிமான்றது ஒரு பெரிய ஊடகம். நீங்க அங்க என்ன பண்றீங்களோ அது பிரதிபலிக்கும். நீங்க சொல்றத உங்க ரசிகர்களும் பண்ணுவாங்க. இன்னி வரைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல இழிவான வார்த்தைகளை சொல்லி பேசுறதுல தாவேகாவுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ் அவங்கதான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிட்ட போயிட்டு நீங்க எடுத்துன்னு போய் இதை கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாகும். இவ்வளவு ஏங்க, தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போது திருநங்கைகளுக்கான ஐடி விங்க எத்தனை நம்பர்ல வச்சாங்க? அவங்க 9வது இடத்துல வச்சாங்க. அதுக்கும் நாங்க எதிர்த்து பேசணும். இந்த நம்பர் இவங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துதே. அந்த போட்ட அத்தனை விங்க எழுதும் போது 9ஆம் நம்பர் வரும்போது திருநங்கைகள் ஞாபகம் வருதுன்னா என்ன மாதிரி மனநிலையில நீங்க அதை ஏற்படுத்தி இருப்பீங்க? என்ன சொல்ல வரீங்க? நாங்க தெரியாம பண்ண அது ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா அதை பாக்குற தொண்டர்கள் 9ஆம் இடத்துல 9 உங்களுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எதை நீங்க விதைக்கிறீங்க? சொன்னாங்க அப்படின்னா எதை நீங்க விதைக்கிறீங்க? ரசிகர்கள் தான். அந்த ரசிகர்கள் மனதுல நீங்க என்ன விதைக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கிரேஸ் பானு நீங்க போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது முழுக்க அரசியல் தான். எனக்கு என்னமோ அவங்க எம்பி சீட்டு கேட்கறதுக்கு நிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு கேள்விப்பட்டது அவங்க எம்பி சீட்டு, முதல்ல அவங்க எம்எல்ஏ சீட்டுக்கே ஆசைப்பட்டாங்கன்னு தான் எனக்கு செய்திகள் வந்துச்சு. நீங்க பேசும்போது விஜய் அவர்களுடைய அந்த பாடல்களை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இப்படியெல்லாம் திருநர்களை இழிவுபடுத்தி வருதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாடல்களோ அந்த படமோ அதுல நடிச்சவர் தானே விஜய்.
அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு டைரக்டர் மேல தானே வைக்கணும். ஒரு தமிழ் சினிமால ஹீரோ, அதுவும் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்றவரு, அந்த பெரிய ஹீரோ நிர்ணயிக்கலாம். எந்த ஹீரோயின் என் கூட நடிக்கணும், எந்த சைடு ஆக்டர் என் கூட நடிக்கணும், எந்த காமெடியன் வரணும், யாரு பாட்டு எழுதணும், எனக்கு யாரோட குரல் பொருந்தும் அப்படின்றத முதற்கொண்டு ஒரு ஹீரோவுக்கு சொல்லலாம். உங்களுக்கு இது டைரக்டர் பண்ணதா, ஹீரோ பண்ணதான்லாம் தேவை கிடையாது. ஒரு ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் வேணும். இல்ல சார், இது ஒரு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துற மாரி இருக்குது. ஹீரோ தானே நீங்க. இந்த இந்த தமிழகமே இப்ப கொண்டாடுற ஹீரோ தானே. உங்களுக்கு அந்த வார்த்தை இல்லையா? அப்போ உங்களோட பேச்சு ஒரு திரைப்படத்துல எடுபடல அப்படின்னா, எப்படி அரசியல்ல எடுபடும்? மக்கள் உங்க பேச்சு எடுப்பாங்க. நீங்க எந்த நம்பிக்கையில வந்தீங்க? அந்த கமாண்டிங் பவர் இல்லன்னா? ஹீரோன்றது சினிமாலயே போய் நடிக்கிறது மட்டும் ஹீரோ கிடையாது. ஒரு திரைப்படம்ன்றது ஒரு 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 சொசைட்டிய ஒரு மீடியான்றது பெருசா மாத்தக்கூடியது. உங்க திரைப்படத்த உண்மையாவே சொல்றேன், உங்க திரைப்படம் ஒண்ணும் அவ்வளவு பெரிய முற்போக்கு பேசுற படங்கள் கிடையாது. இன்னி வரைக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள்லயே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்திருந்திருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே. நீங்களே சொல்றதபடி கேட்கிறேன். திரைப்படங்கள்ல அவருக்கு என்ன பெருசா ஆயிட போகுதுன்னு சொல்றீங்க. டிரான்ஸ் நீங்க 9வது இடத்துல போடும்போது கட்சி தானே அது. அப்ப உங்களுக்கு பவர் இருக்கு தானே. அதையும் எதிர்த்து கேட்கல. இது சமூக பொறுப்பு கொஞ்சம் இருக்கணும். சமூக பொறுப்புலாம் வேணாம். மனிதாபிமானம் வேணும். இந்த வார்த்தைய சொல்லி பேசுறாங்க, இந்த பாட்டுல வேண்டாங்க. அப்படின்னா ஹீரோ திருப்பாச்சிலாம் நடிக்கும்போது சூப்பர் ஸ்டார். பிரியமானவளே படம் நடிக்கும் போதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார். நான் சொல்லலாம். என் கூட யார் நடிக்கணும்? விஜய்க்கு அவ்வளவு இதுவும் இருக்கு. அப்போ ஒண்ணு விஜயால சொல்ல முடியாதுன்னா அவர் குரல் எடுபட மாட்டேங்குதுன்னு அர்த்தம். இல்ல விஜய் சொல்ல மாட்டாருன்னா அவருக்கு இங்க மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆச்சு. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய தொகுதிகள்ல இருக்கு. குறிப்பா முதலமைச்சர் அவர்களுடைய பெரம்பூர் தொகுதியிலேயே அதிகமான மின்வெட்டு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு நம்ம என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது நிறைய காரணங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ திமுகவுடைய கருப்பாடு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த கருப்பாடு ஃபியூஸ புடுங்கிட்டு போகக்கூடிய அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு நிர்வாகத்துறையுடைய ஒரு நிர்வாகம் பண்றதுல ஏற்பட்ட ஒரு இது. ஆக்சுவலி தாவேக்கா மேல தப்பு கிடையாது. அது அவங்க ரொம்ப அழகா சொல்லலாம். ஆனா அது சொல்ல தெரியல. நம்மளுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஆமா. அப்போ கமர்ஷியல் ஸ்பேஸ்ல எல்லாம் ஸ்டவ் லைக் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணுங்க, பவர்ல யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மானியம் தரேன்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இப்போ வெயில் காலம் வந்திருக்கு. பவருடைய யூசேஜ் அதிகமாகும். ஊர்ல ஏசி எல்லாரும் போடுறாங்க. இப்போ இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடால இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கும். அப்போ பவர் அங்க அதிகமாகுது. ஒரு மாதம் முன்னாடியே நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ற பவர் அதிகமாயிடுச்சுன்னு தாவேக்கா அரசு ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி நம்மளுக்கு வெளிப்பட்டுச்சு. அப்போ பவர் யூசேஜ் அதிகமா இருக்குதுன்னும் போது எஸ், பவர் கட் ஆகும். இத தாவேக்காவோ திமுகவோ நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவங்க எங்க தோல்வி அடைகிறாங்கன்னா, நீங்க சொல்ற காரணங்கள் இருக்கு தெரியுமா? அந்த நிர்வாகத்துறையில ஃபியூஸ் புடுங்கிட்டாங்க. ஃபியூஸ் புடுங்குறாங்கன்னா அப்போ ஒரு இடத்துல பவர்லயே இல்லாத ஒரு திமுகவால பண்ணுதுன்னா, நீங்க பவருக்கு உங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? அப்ப உங்க கையில பவர் இல்லையா? ஃபியூஸ் புடுங்குறாங்கன்னு சொல்றீங்க. திமுக ஆட்கள் உள்ள இருக்க திமுக பல்லவி எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சொல்றாங்க, திமுக டிஃபமேஷன் கேஸ் போடப்பட்டிருக்கு திமுகவால. லீகல் டீம்ல இருந்து என்ன ப்ரூஃப் காட்டுங்க. இன்னமும் பிரச்சாரம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். இன்னி வரைக்குமோ திமுக தான் ஆள்ற மாதிரியும் தாவக எதிர்கட்சி மாதிரியும் தான் நடந்துட்டு இருக்கு. தாவேக்கா இன்னும் குறை சொல்லிட்டு தான் இருக்கு. திமுக இது பிரச்சாரம் மாதிரிதான் இருக்கு. இன்னொரு விஷயம், பிரச்சாரத்தப்ப பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ட்ரக்ஸ் அதிகமா இருக்கு சொல்றாங்க. எங்கேயாவது மின்வெட்டை பத்தி பேசினாங்களா தாவேக்கா? ஆனா அது எப்படி இப்ப நடக்குது? அது அவங்களுடைய லிஸ்ட்லயே கிடையாது. அத பத்தி நல்லா தானே பவர் போயிட்டு இருக்கு, நல்லா தானே பவர் வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம பேச முடியாது பிரச்சாரத்துல. அவங்க எங்கேயுமே இதை பத்தி பேசல. இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வெயில் காலத்துல இந்த மே மாசத்துல அவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நடந்த ஒரு குளறுபடி இது. அத சரியா மக்கள் கிட்ட என்னங்க பிரஸ் மீட் பண்ணி பேசணுங்க முதல்ல. நோ கமெண்ட்ஸ் சொல்ற ஒரு அமைச்சர், நாங்க எதுவும் பேச மாட்டோம்னு போற ஒரு அமைச்சர், தொகுதி தெரியாம வேற தொகுதிக்கு போய் பேசுற அமைச்சர், இப்படிப்பட்ட அமைச்சர்கள்ட்ட நம்ம என்ன பதில் எதிர்பார்க்க முடியும்? நியாயமான பதில இப்படிதான் சொல்லுவாங்க. சுற்றுலா அமைச்சரா சுற்றுச்சூழல் அமைச்சரான்னு கூட தெரியாம அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு பாவம். அப்படிங்கிற ரேஞ்சில தான் இப்ப அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ரீடேக்ன்றாருங்க. ரீடேக் இது என்ன ரீடேக்கா? போயிட்டு வேகமா போயிட்டு இருக்கோம் நாம. இது ரீடேக் பண்றது சினிமா கிடையாது. இன்னும் சினிமா முகத்துல இருக்கும் அமைச்சர்கள்.
ரீடேக் எல்லாம் பண்ண முடியாது சார். மக்கள் ரீடேக் எடுத்துன்னு அடுத்த ஓட்ட மாத்தி போட போயிடுவாங்க. ஆமா சார், ரீடேக் போறோம் நாங்க, தப்பா போட்டோம் ஓட்டுன்னு மாத்திடுவாங்க. அமைச்சர் பல்லவி அவர்களை பத்தி பேசியிருந்தோம், சட்டமன்ற உறுப்பினர் பத்தி. நீங்க அவங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போடுறீங்க, அது சரிதான். ஆனா அவங்க இன்னொரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த புரோட்டோகால், அந்த விஷயத்துல மேயர் பிரியா அவர்கள் மேலதானே தவறு இருக்கு. அதை நம்ம ஏத்துக்கிறோமா? மேயர் பிரியா மேல தவறு கிடையாது. தாவேக ஐடி விங்லயே அந்த போஸ்ட் வந்து போட்டாங்க, யார் புரோட்டோகால் படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனைய வந்து இதுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. மேயர் தான் முதல்ல குத்து விளக்கு ஏத்தணும் அப்படின்னு புரோட்டோகால் போட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, மேயர் பிரியா அவர்கள் தான் கத்திரிக்கோல் வச்சு வெட்டுறதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த இமேஜ் பாருங்க. பின்னாடி இருந்து ஒரு கை வந்து எப்படி கத்திரிக்கோல் வச்சு வெட்டுது? நீங்க அப்போ எதனா இல்ல, 2 பேருமே சேர்ந்து வெட்டணும் அப்படிங்கிறது தானே அவங்க பிளான் 2 பண்ணிருக்காங்க. பேரும் ஏன் லேட்டா வந்தீங்க? நீங்க 12 மணிக்கு சொன்னீங்க, நான் 12 மணிக்கு கரெக்டா வரல. ஒரு 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 அமைச்சரோ, ஒரு மக்களை ரெப்ரசென்ட் பண்ற ஒருத்தரோ முதல்ல ஒழுக்கமா செல்ஃப் டிசிப்ளின் முக்கியம். நேரத்துக்கு போகணும். நீங்க உங்களுக்கு அறிவு இருக்குதோ, நாலேஜ் இருக்குதோ, நீங்க நிர்வாகத்தோட அதெல்லாம் அடுத்து. முதல்ல செல்ஃப் டிசிப்ளினா போங்க. நேரத்துக்கு போங்க. நீங்க லேட்டா போவீங்க. மேயர் பிரியாக்கு ரிப்பன் கட் பண்றது மட்டும் வேலை கிடையாது. அவங்க அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். ஆனா நீங்க கட் பண்ணிட்டு அப்படியே அன்னைக்கு ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போவீங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுவீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நேரத்துக்கு போக முடியாது. எப்படி இதெல்லாம் ஒரே நேரத்துல நடந்துச்சுன்னா, அவன் கட்டிருக்க சேலையை பாருங்க அன்னைக்கு. இத்தனை ப்ரோக்ராம் வச்சு நீங்க இப்ப முக்கியமா நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் சார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்குது. ட்ரக் மாஃபியான்னு சொல்றாங்க. என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் மடைமாற்றுறதுக்கு தான் இந்த ரிப்பன் கட் பண்றது, மேயர் பிரியாவை சொல்றது. இதெல்லாம் வந்து உடனே உடனே வந்து இதெல்லாம் ஒரு பெண்ணா? பெண்ண போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றீங்க. இன்னி வரைக்குமே கமெண்ட்ல மேயர் பிரியா கூட யார கம்பேர் பண்ணி பேசுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஒரு பெண்ணா எல்லாரும் பெண். எந்த பெண் நடந்தாலும் கேள்வி கேளுங்க. அது என்ன? நேத்து கூட மேயர் பிரியாவை அசிங்கமா சித்தரிச்சு ஒரு வீடியோ போடுறீங்க. எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம்? இதெல்லாம் நாகரிக அரசியலா? எப்பேற்பட்ட அரசியல், எப்பேற்பட்ட பேச்சாளர்கள் அரசியல்வாதிகளா பார்த்துட்டு இருந்தோம். அரசியல்வாதிகளை பார்த்து நாங்க பேச்சாளர்களா மாறிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்க ஆட்கள் எல்லாம் பார்த்தா அசிங்கமா இருக்கு. பேசிட்டு இருக்கும்போதே ட்ரக் மாஃபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தீங்க. உங்களுடைய பதிவுலையுமே அதை வந்து பார்க்க முடிஞ்சது. இத்தனை நாள் வந்து லாட்டரி மாஃபியா நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா வந்து ட்ரக் மாஃபியாவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை மென்ஷன் பண்ணி நீங்க சொல்றீங்க? இப்போ நம்மளுக்கு அந்த இடில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கடல் வழியா வந்து போதைப் பொருள் மெட்டபெத்தமைன் நிறைய விஷயங்கள் அதுல கிளாரிஃபை பண்ணி ஹேஷஸ் இதெல்லாம் கொடுத்து 258 கோடிக்கு மேல அந்த ஒரு விலை மதிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடல் வழியா கடத்தப்பட்ட இந்த ட்ரக் வந்து இதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் மைண்டா இதுக்கு இருந்தவர் ஜான் பிரிட்டோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு அந்த பேப்பர்ல. ஜான் பிரிட்டோ யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம லீமா ரோஸ் அவர்களுடைய சகோதரர். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, பொதுப்பணித்துறையில இருக்க ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார். அப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்டர் கனெக்டடா இருக்காங்க. சரி, இன்டர் கனெக்டடா இருக்காங்க. கடல் வழியா தானே நடந்துட்டு இருக்கு. அது எப்படி ஆதவ் அர்ஜுனாக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். அவரோட கூடுதல் பொறுப்பா மைனர் போர்ட்ஸ், இந்த ஹார்பருக்குலாம் ஒரு அமைச்சர் அமைப்பாங்க இல்லையா, அந்த அமைச்சர் பதவியும் ஆதவ் அர்ஜுனா கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க இப்படிலாம் தானே கனெக்ட் பண்ண முடியும். நீங்க ஊர்ல தானே நடந்தாலே திமுகன்னு சொன்னீங்களே. இப்ப சொந்தத்திலேயே இப்படி இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது நாங்க ஏன் தாவேக்காவ ஆதவ அர்ஜுனான்னு சொல்லக்கூடாது? இதை நாங்க எதிர்த்து பேசினா, நாங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல மாரிதாச சப்போர்ட் பண்ணி பேசுவோன்ட்டு. ஆனா மாரிதாசையும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஏன்? குரல் ஒடுக்கப்பட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. பேசினா ஒடுக்கப்படுமா எங்க குரல்லாம்? உங்களை எதிர்த்து பேசவே கூடாதா? ஊடகங்கள் எப்பவுமே திமுக எதிர்ப்பு தான். அது என்னமோ தெரியாது. ஏன் திமுக 5 வருஷம் ஆண்டுச்சுன்னா அதுக்கு அடுத்த 5 வருஷம் ஏன் திமுகவால தொடர முடியலன்னா அதுக்கு ஊடகங்கள் தான் காரணம். திமுக நடக்கிற சின்ன பிரச்சனை கூட பெருசா பேசுவாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் பாருங்க, இங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரைஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்க கொடநாடு போனா கூட கொடநாடுல இருந்து கூட பாரு ஃபைல்ஸ் பாக்குறாங்க அம்மா அப்படின்னுவாங்க. இங்க தெருவில் நடந்தா கூட ஊழல், சொந்தக்காரங்க, இது மன்னர் ஆட்சின்னுவாங்க. சோ இந்த ஊடகம் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கு, ஜான் பிரிட்டோவையும் வந்து அவங்க சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஊடகம் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. யாரை காப்பாத்த பாக்குறீங்க?
ஈடி கிட்ட இருந்தே இந்த தகவல் வந்ததா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அத அப்புறம் நாங்க பாத்துக்கலாம். முதல்ல எங்களுக்கு தெரிஞ்ச தகவல். நான் ஒரு லேமேன். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனா நான் பேசுறேன். நான் உள்ள பூந்து நான் வந்து இது யாரு? என்ன? அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது மக்களுக்கு. எங்களுக்கு ஈடில முதல்ல என்ன கொடுக்கப்பட்டதோ, நாங்க அத பத்தி தான் பேசுறோம். நீங்க ஈடில கொடுக்கப்பட்டதுன்றத எத வச்சு ப்ரூஃப் பண்ணுவீங்க? எப்படி ஒரு ஏஐல போட்டு ஒரு ஃபோட்டோவ காமிப்பீங்களா? சோர்ஸ் காமிங்க. உங்கள WhatsApp குரூப்ல வச்சுட்டு WhatsApp குரூப், Instagram. அ பாஜக எப்படி WhatsApp குரூப் வச்சு ஆட்சிய புடிச்சதோ, இன்னைக்கு Instagram வச்சு தாவேக்கா புடிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இல்ல இன்ஸ்டாகிராம் மூலமா மட்டும் தான் புடிச்சுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு, அந்த விமர்சனம் வந்து திரும்ப திரும்ப திமுகல இருந்து வைக்கப்படுது. அது மட்டும் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிரபலமான இன்ஃப்ளூயன்சருடைய ஒரு வாய்ஸ் நோட் எனக்கு கிடைச்சது. ரெக்கார்டிங், ஒரு கால் ரெக்கார்டிங் கிடைச்சது. அவர் சொல்லுவாரு, ஒரு நபர் 6 அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியும். ஃபேக் அக்கவுண்ட். நாங்க அந்த 6 அக்கவுண்ட்ல இருந்தும் நாங்க வந்து போஸ்ட் போடுறது, கமெண்ட் பண்றது, அசிங்கமா கமெண்ட் பண்றது, எங்கள பத்தி திருப்பி அவர் வாக்குமூலமே குடுத்திருப்பாரு அந்த அந்த ரெக்கார்டிங். அது நெறைய பிரபலமா போயிட்டு இருக்கு அந்த ரெக்கார்டிங் கூட. ஆனா அவரு பேசுவாரு, அவரு எல்லாம் பண்ணுவாரு. திமுகவ அசிங்க அசிங்கமா பேசுவாரு. ஆனா அவர் மேல எந்த கேஸுமே பாயாது. திமுக மேல நான் பெரிய கண்டனம் வைக்கிறேன். நீங்க வந்து பேச்சுரிமைன்னு எல்லாத்தையும் பேச்சுரிமைன்னு விட்டதுக்கு போய் காரணம் தான் இன்னைக்கு அவங்க வந்து அசிங்க அசிங்கமா நம்மள பேசுறது. அவங்கள அப்பயே தட்டி உட்கார வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு அவங்கலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க பேச்சுரிமை, அவங்க பேசட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி நாம் நாகரிகமா போனதோட காரணம் தான் இவங்க எல்லாம் இன்னைக்கு எகுறுறாங்க. இவங்க வந்து அந்த மாரி ஒரு ஆள் நான் 6 அக்கவுண்ட் வச்சிருப்பேன்னு ஓப்பனா சொல்றாருன்னா, ஒரு ஆள் 6 அக்கவுண்ட்னா, அப்ப 100 பேருக்கு 6 அக்கவுண்ட்னா எத்தன அக்கவுண்ட் அவங்க வச்சிருப்பாங்க? அது Instagramல என்ன மாரி விஷயங்கள் போகுது? ஸ்டிக்கர் ஒட்டுறது. இன்னி வரைக்கும் ஸ்டிக்கர். அரசியல் அமைப்பு சட்டம் புத்தகத்துல வந்திருக்கு. அப்படின்னு ஒரு ராவண மவண்டா அப்படின்னு ஒரு பாட்ட ஒண்ணு போட்டு சொல்றாங்க. 2026ல அந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கு. 7/5/2026 ஒரு பள்ளிக்கு டெலிவரி கொடுக்கப்பட்ட பில்லு நான் பார்த்திருக்கேன். 7/5/2006 அன்னைக்கு ஒரு புத்தகம் டெலிவரி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அப்போ அது எப்ப டெண்டர் விடப்பட்டிருக்கும்? அந்த புக் எப்ப அச்சடிக்கப்பட்டிருக்கும்? அந்த புக் எப்ப வந்து டெலிவரிக்கு அனுப்பப்பட்டிருக்கும்னு பாருங்க. அவ்வளவு உங்களுக்கு புரியலனா கூட சொல்றேன். 7/5/2026 அன்னைக்கு இன்றைய முதலமைச்சரா இருந்தவரு, அன்னைக்கு பெரும்பான்மை கிடைக்காம திருமாவளவனையும், மற்ற கட்சிகளையும் வீட்டுக்கு வீடா போய் பார்த்துட்டு, ஆளுநர் மாளிகைக்கு நடையா நடந்துட்டு இருந்தாரு உங்க தலைவர், முதலமைச்சர். புத்தகம் அச்சடிக்கலாம் அன்னைக்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு புத்தக பையில விஜயோட புகைப்படம் இல்ல அப்படின்ட்டு பெருமை. மாற்றம்ன்றாங்க. புத்தகத்துல புகைப்படத்தை அச்சடிக்கிறதுக்காக இவ்வளவு கோடி செலவாகுது. அந்த பணத்தை வேற எதுக்காவது செலவு பண்ணுங்கன்னு மு.க. ஸ்டாலின் சொன்னதாக அன்றைய ஆங்கில நாளேடுகள்ல அது வெளியிடப்பட்டிருக்கு. இன்னமும் வந்து விஜய் போட்டோ ஒட்டல அப்படின்னு சொன்னேன். சீருடைங்க. இவ்வளவு ஏன் நீங்க போறீங்க? சீருடை அணிஞ்சிட்டு போனா பஸ் பாஸ் ஃப்ரீ. தாவேக்கா அரசு ஒரு அதிசயம் பண்ணிருக்கு. யார் கொண்டு வந்தது அதெல்லாம்? திராவிட அரசியல் கொண்டு வந்தது. இவங்க இந்த கடந்த 3 மாதம் செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். செய்திகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இந்த 3 மாதம் தான் இந்த உலகமே பிறந்தா மாதிரி நீங்க பண்றது இருக்கு தெரியுமா? அது சோசியல் மீடியால ரொம்ப வேகமா போகுது. அதை எங்களால கட்டுப்படுத்தவே முடியல. நாங்க பேசுறத 1 லட்சம் பேர் பாக்குறான்னா, அந்த பொய் செய்தியை 3 லட்சம் பேர் பாக்குறான். அதை நாங்க ஓவர் கம் பண்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல இது ஓவர் கம் பண்றதுக்காக தான் இப்போ வந்து ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு புதிய ஒரு இதை வந்து தொடங்கியிருக்காங்க திமுகல இருந்து. நமக்கு சென்னையில நடந்தது, கோயம்புத்தூர்ல நடந்தது, இன்னும் பல இடங்கள்ல வந்து அதை வந்து தொடங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கறதோட நோக்கம் என்ன? இது மூலியமா தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே. ஒரு திருத்தம். இது திமுக அரசால ஏற்படுத்தப்பட்ட ஜென்சி மீட் கிடையாது. இதோடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ஒரு லைவ்ல தான், Instagram லைவ்ல தான் பேசுறாங்க அந்த பசங்க. நம்ம ஒரு மீட் வைக்கலாமா? சும்மா ஜென்சி மீட் மாதிரி நம்ம ஜென்சி பசங்க எல்லாம் மீட் வைக்கணும்னு பேசுறாங்க. திடீர்னு அடுத்த நாள் வந்து அது வந்து அப்படியே போஸ்டரா வெளியாகுது. போஸ்டருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ரெஸ்பான்ஸ் கிடைச்சு தாக்கு பிடிக்க முடியல. முதல்ல ஒரு ஓப்பன் பார்க்ல தான் மீட் வைக்கிறதா இருந்துச்சு. ஒரு 50, 30 பேர்ல. ரெஸ்பான்ஸ் வரவோ அதுக்கு மண்டபம் எடுக்கப்படுது. 2, 3 மண்டபம் மாற்றப்படுது. பல மிரட்டல்கள் வருது அந்த பசங்களுக்கு. அதுக்கப்புறமா எங்கேயுமே மண்டபம் கிடைக்கலன்னும் போது இன்னைக்கு மாலை 4 மணிக்கு அந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு காலைல 9 மணிக்கு திரும்பவும் மண்டபம் கேன்சல் ஆகுது. இத்தனை குளறுபடி நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. தாவேக்கா பிரச்சாரத்தப்போ
எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு ரத்து பண்ண கட்சி தாவேகா பிரச்சாரத்தையே. இவங்க இத்தனை பர்மிஷனும் கிடைக்காம இத்தனை இடர்பாடுகள் நடுவுல போராட்டம் பண்ணி கடைசியில அண்ணா அறிவாலயம் அந்த அவங்களுக்கு பசங்களுக்கு கிடைக்குது. 11 மணிக்கு கிடைக்குது. அண்ணா அறிவாலயம்ல உடனடியாக எல்லாம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தப்படுது. இதுல திமுக எந்த ஒரு இடத்துலயுமே வரல. இன்னொரு விஷயம், ஜென்சி மீட்டிங் அப்படின்னு போட்டதும் போட்டாங்க. ஜென்சி பசங்களோ திமுக பசங்களோ பேசுறத தவிர ஆதவர்ஜுனா மாதிரி ஆளுங்க 1500 ரூபாய் கொடுத்தாங்க, 200 ரூபாய் கொத்தடிமைகள் சொல்றேங்க. இதனால என்ன ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னா, என்ன தாக்கம் ஏற்படும்ன்றது நாம அடுத்து பார்க்கலாம். இத்தனை வருஷம் பண்ணதுல என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சுன்றது இப்ப தாவேக அரசு ஆட்சி அமைக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சினிமா மோகம் தான் ஜெயிச்சிருக்குன்ட்டு. அப்போ இங்க அரசியல் பேசப்பட வேண்டியது கட்டாயமா இருக்கு. பேசாம இருந்துதானே இப்ப பசங்க அரசியல் பொலிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறது தானே இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். பண்ணிதான் பார்ப்போமே, பண்ணி பார்ப்போம். மாற்றம் ஏற்படுதோ இல்லையோ பேசுவோம். பேசுற நிர்பந்தத்துல தள்ளப்பட்டிருக்கோம். இன்னொன்னு, நாங்க பார்த்த வரைக்கும், நாங்கன்னு சொல்றதை விட நான் பார்த்த வரைக்கும் என்ன தனிப்பட்ட ஒரு இதுவை சொல்றேன். மே 4க்கு அப்புறம் தான் அரசியல் அதிகமா பேச ஆரம்பிக்கிறோம் திமுகல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்ட்டு. பல பேர் என் பேரை சொல்லி ஓட்டு போட்டான், என் பேத்தி சொல்லி ஓட்டு போட்டேன், என் குழந்தை சொல்லி ஓட்டு போட்டேன். அந்த கும்பல் திருந்திருச்சு. இன்னைக்கு மின்வெட்டாலேயோ மேகதாது இஷ்யூவால், மேகதாதுன்னா நம்மளுக்கு ஆளுங்களுக்கு என்னன்னு தெரியாது, அதை விட்டுருங்க. அரசு விவசாயிகள் போராட்டத்தாலேயோ மக்கள் கொஞ்சம் திருந்திட்டாங்க. ஏன்னா விவசாயிக்கு கடன் சொல்லிட்டு நீங்க சொன்ன மேனிபெஸ்டோ ஒண்ணு, இப்ப ஒண்ணு பண்றது ஒண்ணு. சோ மக்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேசுறாங்க. நாங்க அந்த ஜென்சி மீட்லயும் நோட்டாக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் உள்ள வந்திருந்தாங்க அன்னைக்கு. அவங்க எல்லாம் பேசினாங்க. எங்களுக்கு அந்த பேச்செல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மாற்றம்ன்றது ஒரு கும்பல் கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நான் பேசுறேன்னா ஒருத்த மாறினா போதும், அவன் இன்னொருத்தனை மாத்துவான். ஏதோ ஒவ்வொருத்தரும் மாறும்போது அதுதான் நாங்க மாற்றம் அங்க ஒரு நடந்திருக்குன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு மாற்றம் தான். இங்க இதால தாக்கம் ஏற்படுமா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே போக வேண்டாம். ஏற்படுதோ இல்லையோ பேசுங்க, ஒருத்த மாறினா போதும், அவன் இன்னொருத்தனை மாத்துவான். அந்த ஒரு நம்பிக்கையில பண்றோம். பசங்க பத்த வச்ச ஒரு தீ இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பரவிட்டு இருக்கு. பாக்குறாங்க, பாக்கட்டும், மக்கள் பாக்கட்டும். என்ன முதல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கணும், ஒரு பேச்சு நடக்கணும், அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல பேசுங்க, எதிர்கேள்வி வைக்கட்டும். முதல்ல எதிர்கேள்வியை வைக்கிறதுக்கு இந்த எதிரில் இருக்கிற நபர்கள் சொல்லி கொடுக்கணும். என்ன நடக்குது, தரவுகளோட பேசுங்க அப்படின்னா கிடையாது. ஏஐ கட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு ஏஐ பார்த்திருந்தேன் நானு. ரொம்ப மனசு வருத்தப்பட்ட விஷயம். இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஸ்டாலினாருக்கோ நாங்க நிதியை நாங்க கொடுக்கல, விஜயார் தான் நாங்க நிதியை கொடுப்போம். நிர்மலா சீதாராமன் சொன்னதா ஒரு ஏஐ இமேஜ். எப்ப சொன்னாங்க, ஏது சொன்னாங்க, ஒண்ணும் இல்லைங்க, செஸ். அதுல ஒரு கமெண்ட், செஸ். ஆமா, ஒரு கமெண்ட். ஸ்டாலினுக்கு இதுல என்னன்னு தெரியுமா, செஸ்னா? சென்னையில செஸ்ஸுக்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடத்தினது திமுக அரசு, உதயநிதியால் நடத்தப்பட்டது. இது வரைக்கும் நடந்திருக்கா நம்ம சென்னையில? நீங்க ஸ்டாலினுக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. எந்த ஒரு அடிப்படை அறிவும், நான் தான் சொன்னேன், இந்த கடந்த 3 மாதம் தான் இந்த பசங்களுக்கு நியூஸே தெரியுது. ஓ, நியூஸ்னா ஒருத்தங்க எதிரில உட்காந்து படிப்பாங்களா, நியூஸ்ல இந்த உலகத்துல நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியுது. ஒண்ணும் கிடையாது. இதுல ஜென்சி இது ஒரு நல்ல மாற்றம் தானே. அது அந்த ஒரு வகையில விஜய பாராட்டி ஆகணும். விஜய் நீங்க பண்ணதால இந்த பசங்க செய்தி பார்க்க வந்திருக்காங்க. அந்த மாற்றம் நல்ல மாற்றம். ஆனா அந்த மாற்றம் நான் சொல்றேன் இல்லையா, நான் சில பேர் சொல்லுவாங்க நான் தற்கொலைன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுவேன். தற்கொலைன்றது இது தப்புன்னு நான் சொல்லியும் அதை ஏத்துக்க முடியாம இருக்கு தெரியுமா, அவனதான் நான் சொல்றேன். அதாவது நான் மத்தவங்கள சொல்லல, இது தப்புப்பா, இந்த செய்தியை பாரு, பக்ரீத் தப்ப மாடு வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது என்னன்னு கேளுங்க. அந்த தீர்ப்பு, அந்த ஆர்டரை போட்டவர் யார் தெரியுமா, தீபத்தூண்ல விலைக்கு ஏத்தணும்னு சொன்னவர் அப்படின்னு சொன்னா, இல்ல அவர் தெரியாம சொல்லியிருப்பாரு, இல்ல இதை நாங்க மாத்திருவோம். இது கிடையாது. இவங்களதான் தற்கொலைன்னு சொல்றேன். சோ இந்த மாற்றம் ஓகே. ஆனா நான் தூங்குற மாதிரி நடிப்பேன், என் தலைவனுக்கு தான் நான் எல்லாம் பண்ணுவேன். அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கு தெரியுமா, அந்த ஹீரோ வர்ஷிப் பண்றவங்க தான் நான் தற்கொலைன்னு சொல்றேன். இப்போ தூங்குற மாதிரி நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, மாற்றம்னு சொல்லியிருந்தீங்க. நான் இந்த ஜென்சி மீட்டப்ல பார்த்த ஒரு விஷயம் இந்த தூங்குற மாதிரி நடிக்கிற விஷயம் தான். ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்ததுல பாதி பேருக்கு மேல
கொஞ்சம் வயதானவர்கள தான் என்னால பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோக்கள் எல்லாத்துலயுமே. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி திமுகவுக்காக ரெப்ரசன்ட் ஆனவங்க தான் அங்க அதிகமா இருக்கிறதையும் நான் வந்து பார்த்தேன். சோ இதுல என்ன மாற்றம் பெருசா இருந்துற போகுது? உங்களோட பெர்சனல் சாட்டிஸ்பாக்ஷன்க்காக இப்படி ஒரு கூட்டமா? நீங்க அங்க பார்த்தது அவரு முதலா பேசின வெற்றி செல்வன் அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றி அவர் பேரு. அவர் தான் முதல்ல பேசினாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை வந்து, "இங்க ஒரு 2 பேர் வயசானவங்க இருக்காங்க பாருங்க. இந்த கூட்டம் இவங்க 2 பேர தான் பார்க்கும்." அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. நான் ஆரம்பத்துல இருந்து இருந்தேன். என்ன 4 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 3 மணிக்கெல்லாம் போயிட்டேன். என்னால தாங்க முடியல. நான் ஆரம்பத்துல எங்க ஆரம்பிச்சதோ, எங்க முடியுதோ நான் அது வரைக்கும் இருக்கேன். வயதானவர்களும் இருப்பாங்க. நான் வயதானவங்க, நீங்க வயசானவங்க வெளிய போங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஜென்சி மீட்டப்ன்றது ஜென்சி நபர்களால எடுத்து நடத்தப்பட்ட ஒரு மீட்டிங். மேடையில கூட பெரிய நபர்களை உட்கார வைக்கல. டிஆர்பி ராஜா வந்தாரு, அவர் பேசினாரு. என்ஆர் இளங்கோ வந்திருந்தாரு, அவரு பேசினாரு. மத்தவங்க எல்லாம் சின்ன பசங்க தான். நீங்க பாக்குற பார்வை இருக்கு தெரியுமா? வயசானவங்க எங்க குறை கண்டுபிடிக்கலாம்? இருக்கட்டுமே, நாங்க கத்துக்கிறோமே அவங்க கிட்ட இருந்து. கண்டிப்பா தோழர். நீங்க சொன்ன மாதிரியே அந்த முதியவர்கள் அவங்க இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். இதுவும் ஒரு நல்ல பாயிண்டா தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஃபுல்லா ஜென்சியா இருக்கும்போது, அவங்க ஒரு தவறு செய்றாங்க அப்படிங்கும்போது, அதை திருத்துறதுக்கு கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தங்க அங்க இருந்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் மிக்க ஒருத்தரா நம்ம அவங்க எடுத்துக்கலாம். நெறைய தகவல்கள பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி.